நம்முடைய வாழ்க்கையில நாம் சில வெட்கத்தை, அவமானத்தை சந்திச்சிருக்கலாம். நம்ம முகமே செத்த முகமாக மாறி இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தது நடக்காததுனால, கிடைக்காததுனால மற்றவங்க மத்தியில் வெட்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை சந்தித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி வெட்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரோ சொன்னதுக்காக, யாரோ சொல்லி இவனை உற்சாகப்படுத்தினதுனால இன்னைக்கு நீங்கள் சில காரியங்களை செய்து இன்னைக்கு நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கலாம். வெட்கப்பட்டு போய் ஒருவேளை நீங்கள் நிற்கலாம். உனக்கு புத்தி இல்லையா, உனக்கு புத்தி எங்கே போச்சு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் தவறான ஒரு அணுகுமுறையினால நாம் இன்றைக்கு வெட்கத்தை சந்தித்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென். நீ வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க தேவனாலே கொடு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.